இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாருங்க, அவ என் மருமக, என் மகனோட பொண்டாட்டி. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போக வேண்டியது தானே? யார கேட்டு நீங்க பஞ்சாயத்தை கூட்டினீங்க? இது எந்த ஒரு நியாயம்? இது சௌந்தர பாண்டியோட நியாயம். அவளுக்கு பிடிக்காத கல்யாணம், அவகிட்ட கேட்காம தாலியை கட்டிப்புட்டான். அவ அப்படிதான் கோவமா இருப்பா. நான் கொஞ்சி கெஞ்சி அவ கால்ல விழுந்து கைய புடிச்சு எப்படியாச்சும் அவளை சமாதானப்படுத்தி கொஞ்ச நாள் அவளை இங்க கூட்டிகிட்டு வந்திருப்பேன். அதுக்குள்ளதான் நீங்க கெடுத்து விட்டுட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? பா, ஏன்பா எதுக்காக வீராவை பழி வாங்குறதுக்காக அம்மாவை ஆள வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குப்பா இப்படி ஒரு வேலையை செய்றீங்க? இல்ல சிவபாலா, நீயாலே எப்படி பேசுத? இல்ல அவ தாலிய கலட்டி வாங்கணும்னு நீ தானே சொன்ன. அதுக்காக இப்படியா ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி நிப்பாட்டுவாங்களா? பாவம் அத்தான், பாவம் அவர் எவ்வளவு அவமானப்பட்டு நின்னாருன்னு பாத்தீங்களா? அத்தான் நோத்தான் பொத்தான் உடஞ்சி போன பொத்தான் அவன். அம்புட்டுக்கு அவன் தானே காரணம். இந்த மாதிரி அடிச்சு உட்கார வச்சாத்த அவங்க எல்லாருக்கும் அறிவே வரும். இவங்க எதுக்கு வர்றாங்க? ஏய் சிவபாலன், நீ தானே? ஆமா, நான் தான். ஆமா, நீங்க எதுக்கு பர்மிஷனே இல்லாம எங்க வீட்டுக்குள்ள வரீங்க? உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்க அப்பா யாரு? இவரா? என்ன மேடம், நீங்க பேசுற தோரணையே சரியில்லையே. என்ன இது குடும்பஸ்தனுங்க இருக்கிற வீடு, இப்படி நீங்க அத்துமீறி இங்க வர்றதுக்காக தான் உங்களுக்கு இப்படி ஒரு பதவி கொடுத்திருக்காங்களா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? உங்க மகனும் நீங்களும் தான் வேணும். அரஸ்டா? என்னம்மா சொல்லுதிய? இங்க பாருங்கம்மா, இந்த பையன் மேல கட்டாய தாலி கட்டினதாவும் கட்ட பஞ்சாயத்து வச்சதாவும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கூடவே இவன் கூட சேர்ந்து சதி செஞ்சதா இந்த ஆள் மேலயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கும்.